இப்படி ஒரு கூட்டத்தை அங்க அனுமதிச்சதே தப்பு. முதல்ல அந்த கூட்டம் அங்க கூடுதுன்னா அங்க என்ன நடக்குங்கிறத அனுமானிக்கிற திறனே அவருக்கு கிடையாது. விஜய்க்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது அவருக்கு. போலீஸ் இவ்வளவுதான் கூட்டம் வரும்னு இவங்க எழுதி கொடுத்ததை வச்சு போலீஸ் அதுக்கான காவலர்களை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. காவலர்களே தடுமாறி போயிட்டாங்க. அவங்களுக்கு இல்ல யாருக்காவது ஏதாவது ஏற்பட்டிருந்தா கூட உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம கூட ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். அன்னைக்கு அந்த சூழ்நிலை அன்னைக்கு நிலவுச்சு அந்த இடத்துல. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறார். இந்த வீடியோ வெளியிட்டு அதுல இதயம் கனத்து போகிறது, அதெல்லாம் விட மிக முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாரு. சிஎம் சார், நீங்க என்ன பழி வாங்குறதுனா பழி வாங்குங்க, மக்களை பழி வாங்காதீங்கன்னு. இந்த கேள்விய அல்ல இந்த வீடியோ பதிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும் களத்துல நின்றது யார், மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்தது யார் என்று தெரியும், எல்லா பணிகளையும் உதறிவிட்டு இந்த மக்களுக்காக ஓடி வந்தது யார் என்று தெரியும். இந்த சூழ்நிலையில் 2 நாட்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வராமல் இப்படி ஒரு வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கிறார்.